ஸோ இதுல என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு யாரா உங்கள திட்டிட்டாங்க, ஏதா ஒண்ணு நடந்ததுன்னா, டக்குன்னு நீங்க உங்களுக்குள்ளார அப்சர்வ் பண்ணணும். நம்மளுக்கு உடம்புல இப்ப எங்க என்ன பண்ணுது? அந்த ஸ்டோரி வர்றதுக்கு முன்னாடி கட் பண்ணிறணும். அவன் சரியில்ல, அவன் திட்டிட்டான் அப்படின்றது அ மைண்ட் வந்து இமிடியேட்டா ஸ்டோரிக்கு போகும் இல்லையா? அந்த ஸ்டோரிய கட் ஆஃப் பண்ணிட்டு, நீங்க உங்களுக்குள்ளார வந்து கவனத்த செலுத்தணும். கவனத்த செலுத்தி, எந்த உடல்ல எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அன்ஈஸி ஃபீலிங் ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்குதோ, அந்த இடத்த நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி, ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கு பக்கத்துல உள்ள சக்ராவையும் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க அந்த சென்ட்ரல் சேனல் பிரீத்த ஒரு அதாவது பிரீத் இன், பிரீத் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அ 2 டைம்ஸ் பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா? அதுக்கு அட்டென்ஷன் குடுக்கணும். அவ்வளவுதான் அதுக்கு தேவை. ஸோ அ ஓகே அதான். இவங்க திரும்ப திரும்ப அதே தான் சொல்றாங்க. நீங்க அந்த சிச்சுவேஷன் வந்து பெட்டரா ஹேண்டில் பண்றதுக்கு உங்கள ப்ளேம் பண்றதோ, இல்ல மத்தவங்கள ப்ளேம் பண்ணி ஒரு கதை எழுதுறதுங்கிறது ஒரு அவசியம் இல்லாத அது வந்து பயனற்ற செயல். அதுக்கு பதிலா இதுதான் உங்களுடைய அத யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய டிவினிட்டியோட அ இது பண்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இல்லைனாலும் வேற ஃபார்ம்ல வந்து அது பிரச்சனைங்கிறத வந்து குடுத்து என்ன பண்ண வைக்கும்? அல்டிமேட்டா உங்கள அவேக்கன் பண்றதுக்கான ஒரு தூண்டுதலா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ம் இது வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து ஸோ நம்ம வந்து நெனைப்போம் நம்மளுடைய வல்னரபிலிட்டி வந்து ம் வந்து நம்மளுக்கு வந்து பவரா நம்ம வந்து இங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தான் இவங்க டாக்டர் வந்து இந்த ஆத்தர் வந்து திரும்ப திரும்ப அதுல வந்து இன்சிஸ்ட் பண்றாங்க. ஸோ செகண்ட் பிராக்டிஸ் வந்து டோன்ட் நேம் இட் ஃபீல் இட் அப்படிங்கிறது. ஓகே. நம்ம வந்து ஆப்வியஸா எதுனாலும் நம்ம அதுக்கு வந்து ஒரு பேர் வச்சு அதுக்கு வந்து ஒரு சிம்டம் வச்சு நம்ம வந்து எடுத்துட்டு போவோம். அது பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு எமோஷன்ஸ்க்கே வந்து வந்து பேர் வைப்போம். பேர் வச்ச உடனே ஓகே நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குதா? அப்பன்னா நம்மளுக்கு வந்து இதுவாக போகுது, அதுவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் தேடி அத பத்தி இன்னும் நெகட்டிவான ஒரு லேபிளிங்க ஒரு விஷயம் நம்ம ஜட்ஜ்மென்ட்டோட எல்லாத்தையும் அணுகுறோம் இல்லைங்களா? அத பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. எஸ்பெஷலி வந்து இப்ப ஏதாவது ஃபீலிங்ஸ் வருது, இப்ப எமோஷன்ஸே வருது அப்படின்னா, நம்ம வந்து ஆங்ஸைட்டிய, ஒரு ஃபியரு, ஆங்கர் அப்படின்லாம் இதெல்லாம் நெகட்டிவ் எமோஷன்ஸ். இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது அப்படி வந்தா ஓகே. அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி, ஒரு ஜட்ஜ்மென்ட், ஒரு பயாஸ் அந்த மாதிரி குடுக்காம, நம்ம வந்து அதையும் எப்படி அ அப்ரோச் பண்றதுங்கிறது இதுல வந்து பார்க்கணும். இவங்க சொல்றாங்க, ஆத்தர் சொல்றாங்க, எல்லா எமோஷன்ஸும் வந்து ஈக்குவல் தான். இது பிடிக்காத எமோஷன், இது பிடிச்ச எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. எல்லாமே உங்களுக்கு ஒரு ரீசன்க்காக தான் வருது. என்ன சொல்றது? இவங்க சொல்றாங்க, பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வந்து நம்மள வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக வருது. நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் நம்மள வந்து ஒரு இடத்துல வந்து ஆங்கர் பண்ணி வைக்கிறதுக்காக நம்மளுக்கு வருது. பாசிட்டிவ் எமோஷன்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும்னா, ஹை ஃப்ரீக்வன்சியா இருக்கும். ஆ ம நல்ல அ அ எனர்ஜிஸா இருக்கும். ஹை ஃப்ரீக்வன்சி ஹை வைப்ரேஷனா இருக்கும். அதே அம் அ நெகட்டிவ் நம்ம சொல்ற அந்த சோ கால்டு இந்த ஆங்கர், ஃபியர் அந்த மாதிரி உள்ள இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஹெவியர் எனர்ஜிஸா இருக்கும். லோ வைப்ரேஷன் தான் அப்படி இருக்கும். ஸோ அதுக்கு இது வந்து அவங்க சொல்றாங்க வந்து ஒரு ஜெல்லி ஃபிஷ் மாதிரி மூவ்மெண்ட்டுக்கு தான் இந்த இதுவும் ஜெல்லி ஃபிஷ் எப்படி பண்ணும்? இப்படி இப்படின்னு சொல்லிட்டு தானே மூவ் ஆகுது. அது அப்படி கான்ட்ராக்ட் ஆனா தான் அதனால எக்ஸ்பேண்ட் ஆகி மூவ் ஆக முடியும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு சோ கால்டு இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸும் நம்மள எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படி ஒரு புஷ் பண்ணாதான் நம்ம இந்த ஜாய்க்கு, பீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த ஹை வ எமோஷன்ஸ நம்மளால சென்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா, நம்ம சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கைய விரிச்சு அந்த உடல அகட்டி தான் நம்ம சொல்லுவோம். அதே பயமா இருக்கேன்னா, பயமா இருக்கேன் என்ன சொல்றது? எனக்கு கோவம் வருது அப்படின்னா, அப்படியே மசில்லாம் டைட் பண்ணி பல்லெல்லாம் கடிச்சு கோவமா இருக்குன்னு தானே சொல்லுவாங்க. சந்தோஷமா இருக்கும்போது, நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா சொல்லுவாங்க. நல்லா எக்ஸ்பேண்டடா ஃபீல் பண்றாங்க இல்லையா? ஸோ அததான் இவங்க சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த 2 எமோஷன்ஸும் அந்த 2 வகையான எனர்ஜிஸும் நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட்டு அப்படிங்கிறாங்க.
இதுல வந்து நம்மளுக்கு வந்து பிசிக்கல் டிசீஸ் கூட நமக்கு வந்து எனர்ஜி தான் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. அவங்க வந்து பிசிக்கல் டிசீஸ் கூட நம்ம வந்து ஒரு நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்டா தான் நம்மளுக்கு பார்க்கணும். நம்ம அது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து இந்த இடத்துக்கு அட்டென்ஷன் கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனா வந்து நம்ம மைண்ட் தான் நமக்கு வந்து பாடி லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிற இதுல இல்ல இல்லைங்க, பிராக்டிஸ்ல இல்ல இல்லைங்களா? சோ அது வந்து வெளியில சதுரி இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணுது, லவுடா வந்து சோல் வந்து கத்தி பேசணும் இல்லைங்களா? கத்தி பேசுறதுக்கு அதனுடைய வழிதான் வந்து நம்மளுக்கு டிசீஸா கொடுக்குது. வந்து 2 தடவை சொல்லி கேட்கலையா, ஒரு அடி விடுறேன், அப்பயாச்சும் கேப்பியா பாரு அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துக்கு நீ வந்து உன் எனர்ஜியை செலுத்த மாட்டேங்கிற, தேவை அப்படின்னு சொல்லிட்டு கதறுது. கேட்கல நம்ம. அதனால நம்மளுக்கு வந்து அஹ் சரி டிசிப்ளின் ஒண்ணு கொடுத்தாலாச்சும் நீ வந்து அந்த இடத்துக்கு அட்டென்ஷன் கொடுத்து அந்த இடத்துல அந்த உங்களுடைய அட்டென்ஷன் கொடுத்து அந்த இடத்துக்கு ஒரு இது என்ன சொல்ற எனர்ஜி சர்க்கியூட்டை வந்து நீ பில்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சோல் தான் வந்து அது பாக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதையும் வந்து இப்ப எல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு நம்ம வந்து டிசீஸா இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு திரும்ப அதுக்கு மேல ஒரு ஸ்டோரி அதான் வந்து நம்ம வந்து அதை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஆனா இது என்ன சொல்றது, முக்கியமா வந்து இந்த ம், நம்ம ஒரு ஒரு இடத்துல வந்து டிஷ்யூஸ் வந்து வீக் ஆயிடுச்சு அப்படின்னா, பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்த வந்து ஒரு குரோனிக் டிசீஸ், இப்ப வந்து தைராய்டு ஸ்லோ ஆயிடுச்சு, இல்லைன்னா அந்த இன்சுலின் சுரக்கிற அந்த செல்ஸ் வந்து அப்படி ஸ்லோ ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து என்ன என்ன சொல்றோம், குரோனிக் டிசீஸ், இல்லைன்னா இந்த டிசீஸ் அந்த டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு வந்து நேம கொடுத்து அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நம்ம வந்து அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே நம்ம சோல் என்ன அங்க வந்து சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு அதுபடி நம்ம வந்து அங்க அட்டென்ஷனை நம்ம கொடுத்தோம்னா இங்க வந்து ஹீலிங் நடக்கிறது மாத்திரம் இல்லாம அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, நம்மள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு ஆஹ் உண்மையை தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு வாய்ப்பாகும், நம்மளோட எவால்யூஷனுக்கும் அது வந்து ஹெல்ப் ஆகும் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க. சோ இந்த மாதிரி அவங்களுடைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நடந்த ஸ்டோரி அதெல்லாம் அவங்க வந்து நிறைய இந்த புக்ல வந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க வந்து அது பார்க்கலாம் மிஸ்டர். ஸோ நிறைய பேர் வந்து இந்த என்ன சொல்றது ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் போனதுல இருந்து அவங்க ஜஸ்ட் இத ஃபாலோ பண்ணியே நம்ம எப்படி கியூர் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க வந்து நிறைய இதுல வந்து போட்டிருக்காங்க. நீங்க வந்து பார்க்க ஓகே. இன்ஃபேக்ட் செல்லு என்ன என்ன சொல்றது உடஞ்சி போன விரல வந்து தானா போனோட சேர்த்து ஃபுல் ஸ்ட்ரக்சரை வளர்த்தவங்க எல்லாம் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க வந்து ரிப்போர்ட்ஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து இதுல வந்து போட்டிருக்காங்க. ஓகே மிஸ்டர். ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருந்தோம், ஓகே, டோன்ட் நேம் இட் ஃபீல் இட் அப்படிங்கிற இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு அன்ஈசினஸ் வந்ததுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து பேர் வைக்க கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் பேர் வைக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம், ஓகே இப்படி இருக்குதா அப்பனா இது அப்படின்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது ஓகே ரொம்ப அதுக்கு பதட்டம் ஆயிடுச்சு, ஓ என்னமோ தலைவலிக்குதே, 2 மணி நேரமா எனக்கு தலைவலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம டாக்டர் கிட்ட போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம வந்து எமோஷன்ஸை பேர் வைக்க கூடாது அப்படின்னு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சொன்னோமோ அதே ரீசனுக்கு தான். ஏன்னா உடனே நம்மளுடைய ஸ்டோரி வந்து பிளே பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸ்டோரி பிளே பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து திரும்ப அது வந்து ட்ரபிள்ல தான் வந்து போகும். ஓகேங்களா? இங்க நம்ம அப்சல்யூட்டா நம்ம வந்து அட்டென்ஷன் வந்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம கொடுக்கணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு நம்மளுடைய வேலையே இங்க வந்து அது ஒண்ணுதான். நம்மளுடைய அட்டென்ஷனை வந்து அங்க கொடுக்கணும். நம்ம பேரெல்லாம் அதுக்கு வைக்க கூடாது. அடுத்தது வந்து இப்ப வந்து தலைவலி அப்படின்னா நம்ம அங்க இடத்துக்கு அட்டென்ஷன் கொடுத்து ஓகே நான் வந்து உனக்கு அட்டென்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணி நம்ம எனர்ஜி அங்க வந்து செலுத்தணும். அதுக்கப்புறம் அந்த சென்ட்ரல் சேனல் பிரீதிங் வந்து எல்லாத்துக்குமே நீங்க வந்து உடனே யூஸ் பண்ணலாம். ஓகே. அடுத்தது தேர்ட் ப்ராக்டிஸ் வந்து அதுல போட்டிருக்கு, ஸ்லைட்ல போட்டிருக்கு பாருங்க. கீழே வந்து ஒன் என்ன சொல்றது, ஒன் ஐ ஆன் ஒன் ஐ வந்து இன்சைடு.
ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் 2 பிராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய அட்டென்ஷன் எங்க எடுத்துட்டு போறோம்? நம்ம பாடியில தான் எடுத்துட்டு போறோம். ஸோ அதே தான் இங்கேயும். ஆனா எப்பயுமே நம்ம வந்து ஒரு கண்ணு நம்ம உடம்புலயே வச்சுக்கிட்டே இருக்கிறது தான். ஓகேங்களா? இதுதான் வந்து ம் இப்படி இது பண்றதே வந்து எதுக்கு? நம்ம சோல வந்து நம்ம வந்து ஃப்ரீ பண்ணி விடுறதுக்கு தான். இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நம்ம அட்டென்ஷன உள்ளாரையே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது வந்து ஒரு புது ஹேபிட்டாவே மாறி போயிரும். இல்லைங்களா? நம்ம எப்பயுமே அந்த அந்த சென்ட்ரல் சேனல வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அது ஒரு ஹேபிட்டா மாத்திக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன சொல்ல வருது? நம்ம சோல் வந்து என்ன பேசுது? அப்படிங்கிறது உங்களுக்கு டக்குன்னு புரிய வரும். கிட்டத்தட்ட அது வந்து உங்களுக்கு நீங்க உங்க ஆன்மாவ வந்து விடுவிச்ச கணக்கு தான் இது. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, என்ன சொல்றது? தூங்கி எந்திரிக்கிறீங்கல்ல, தூங்கி எந்திரிச்ச பெட்ட விட்டு இறங்கறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து நல்லா அப்படியே படுத்துக்கிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்லோவா உங்க அட்டென்ஷன வந்து இந்த சென்ட்ரல் சேனல் இருக்கு இல்லைங்களா? நம்மளுடைய கோர் நம்ம உடம்புல வந்து இந்த கோர் பகுதி இருக்கு இல்லைங்களா? ம். மேல சஹஸ்ராராலருந்து அந்த ஃபுல் சென்டருக்கும் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டு வரீங்க. ஓகேங்களா? உங்க அட்டென்ஷன வந்து அப்படியே மேல இருந்து சஹஸ்ராரா அதுலருந்து அப்படியே டீப்பா மைன்யூட்டா மெதுவா எடுத்துட்டு வரணும். உங்களுடைய அட்டென்ஷன. அப்படியே எடுத்துட்டு வரீங்க. எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நீங்க வந்து உள்ளுக்குள்ளார இன்ச் பை இன்ச்சா நீங்க வந்து தரோவா ஸ்கேன் பண்றீங்க. ஓகேங்களா? நீங்க தரோவா ஸ்கேன் பண்ணும்போது எதா இடத்துல வந்து உங்களுக்கு சென்சேஷன் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன தெரியும்? அந்த இடத்துல எனர்ஜி கேப் இருக்குது. ஓகேவா? அது நம்மளுடைய பிளாங்க் ஸ்பாட். அந்த இடத்துக்கு நம்ம வந்து அட்டென்ஷன் குடுக்கணும். அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுட்டு, அங்க அட்டென்ஷன் குடுத்து நீங்க வந்து அப்படியே பிரீத் பண்றது. ஓகேங்களா? சில டைம் வந்து உங்களால வந்து அப்படியே இன்ச் இன்ச்சா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு பகுதியில வந்து உங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்ப த்ரோட் கிட்ட வரேன்னா, த்ரோட் கிட்ட வரம்போது, அ கொஞ்சமா அப்படியே இவ்வளோ தூரம் ஸ்கேன் பண்ணும்போது, ஓகே இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு என்னென்ன சமைக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்டென்ஷன் வந்து அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா, அந்த இடத்துல பிளாங்க் ஸ்பாட் உங்களுக்கு இருக்குது. திரும்ப என்ன பண்றீங்க? திரும்ப அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு வந்து, அந்த இடத்துக்கு போய் நீங்க வந்து மசில வந்து அப்படி ஃபியூஸ் பண்றீங்க. ஓகேங்களா? எந்த பகுதியில உங்களுக்கு ஸ்கிப் ஆச்சோ, உங்க அட்டென்ஷன் ஸ்கிப் ஆச்சோ, அந்த பகுதியில வந்து நீங்க வந்து திரும்ப டைட்டன் பண்ணி, ப அ பிரீத் பண்ணி, திரும்ப அந்த சென்ட்ரல் சேனல் பிரீத்திங் வந்து நீங்க வந்து பண்ணணும். அப்படின்னா, ஏன் உங்களுக்கு அந்த இடத்துல அட்டென்ஷன் ஸ்கிப் ஆச்சுன்னா, அந்த பைப்ல வந்து உங்களுக்கு அடைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த அந்த கோர் பைப்ல உங்களுக்கு வந்து ஈஸியா அட்டென்ஷன் வர்றதுக்கு பதிலா அங்க ஒரு ம் எனர்ஜி கேப் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அது நீங்க ஃபில் பண்றதுக்கு நீங்க வந்து உங்களுடைய அந்த ஸ்குவீசிங் மெத்தட், ஆங்கரிங் மெத்தட் அத வந்து நீங்க பண்ணி, நீங்க வந்து உங்க அட்டென்ஷன வந்து அங்க வந்து ஃப்ளோ பண்ண வைக்கணும். உங்க அட்டென்ஷன் ஃப்ளோ பண்ணதுன்னா என்ன அர்த்தம்? உங்க அவேர்னஸ் அங்க ஃப்ளோ ஆகுது. உங்க ஃபீலிங்ஸ் அங்க ஃப்ளோ ஆகும். உங்க எனர்ஜி ஃப்ளோ ஆகும். இன் டர்ன் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உள்ளுக்குள்ளார நல்லா வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? உங்களோட இன்னர் விஸ்டம் எந்த லாங்குவேஜ்ல பேசும்? சென்சேஷனா பேசும். ஓகேங்களா? அததான் நீங்க வந்து மைண்டுக்கு வந்து கைட் பண்ணி மைண்ட் மூலமா கைட் பண்ணி நீங்க வந்து அத வந்து கேட்கணும். ஓகேங்களா? முக்கியமா வந்து நான் வந்து அந்த ஃபைண்டிங்கோடயே நீங்க வந்து அதோடயே இருக்கணும். இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இத நீங்க வந்து ஃபுல் டேவும் பண்ணலாம். முக்கியமா எந்திரிச்ச உடனே நீங்க இத வந்து பண்ணணும். திரும்ப தூங்க போறதுக்கு முன்னாடியும் இத வந்து நீங்க பண்றதுங்கிறது பண்ணி எங்கெங்க பிளாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இது பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த சிம்ப்டம்ஸ்க்கு வந்து பேர் வைக்கக்கூடாது. அதுக்கு கண்டிஷன் போடக்கூடாது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பிராக்டிஸ் எல்லாம் நீங்க வந்து பா அ பார்க்கணும். எங்கேயாவது சென்சேஷன் இருந்ததுன்னா, அதுக்கும் நீங்க வந்து எமோஷன் ஓகே நான் கோவமா இருக்கேன், அந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுது அப்படின்ட்டு எதுவும் சொல்லக்கூடாது. எனக்கு இந்த டிசீஸ் வந்துருமோ அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டோரியும், எந்த ஒரு எமோஷன்ஸும் இல்லாம ஜஸ்ட் அந்த இடத்த வந்து ஸ்க்வீஸ் பண்ணி திரும்ப அத வந்து இன்டகிரேட் பண்றீங்க உங்க சென்ட்ரல் சேனல் பிரீத்திங் மூலமா. ஓகே. ஸோ இதையே நீங்க வந்து திரும்ப அன்னைக்கு நைட்டு வந்து அ இன்னொரு ஸ்கேன் பண்ணி காலையில இருந்தத விட பெட்டரா இருக்கா? அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்றீங்க. ஓகே. அதுக்கப்புறம் ரிலாக்ஸா நீங்க வந்து தூங்க போயிடுறீங்க. ஆக்சுவலா ஆத்தருக்கு வந்து இந்த சர்க்யூட் எப்ப வந்து நடக்கும்னா, யூசுவலா வந்து நம்மளுக்கு 3 டூ 5:00 போது தான் இந்த 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 சர்க்யூட் வந்து ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க வந்து அது வந்து ட்ரை பண்ணும். ஸோ அந்த டைம்ல நீங்க எழுந்தீங்கன்னா, வைஸா வந்து நீங்க என்ன சொல்றது? ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம்ல உங்களுக்கு கான்ஷியஸாவே நீங்க எவல்யூஷன்க்கு வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம்.
அதான் நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்த டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த டைம்ல நீங்க வந்து கான்சியஸாவே இதை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் மாஸ்டர்ஸ் டோன்ட் நேம் இட் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்த ப்ராக்டிஸ் வந்து டோன்ட் வாண்ட் இட், ஹேவ் இட் அப்படிங்கிறது இன்னொரு ப்ராக்டிஸ். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம மனசுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது கூட இதுல வந்து நடக்கும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னன்னா, நம்ம பிசிக்கல் ரியாலிட்டியில வந்து ஒரு விஷயம் அன்ஃபோல்ட் ஆகணும்னா அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய எனர்ஜி பேட்டர்ன்ல அது இருக்கணும் அப்படிங்கிறது தானே நம்ம வந்து பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அது எனர்ஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? ஸோ எனர்ஜி வந்து ஸ்ட்ரக்சரால தான் வந்து நடக்கும். அதாவது நீங்க எந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சில இருக்கிறீங்களோ அதுபடிதான் நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ என்ன சொல்றது, ஒரு எனக்கு இது வேணும், இப்ப எனக்கு இந்த வாட்டர் பாட்டில் வேணும் அப்படிங்கறது ஒரு ஃப்ரீக்வன்சி. நான் இந்த எண்ணத்தை வச்சிருக்கேன் இல்லையா, நான் எனக்கு வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்னு சொல்ற எண்ணம் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கோங்க. ஆனா என் வாட்டர் பாட்டில் என் கையில இருக்குது இல்லையா, என் கையில இருக்கும்போது என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றது அது வந்து வேற ஒரு பேட்டர்ன் இல்லைங்களா? ஸோ அப்ப எனக்கு வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கையில இல்ல அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகாது. ஸோ நம்ம இதுல என்ன பண்ண போறோம்னா, ஆனா அந்த வேணுங்கிறதுல இடத்துல இருந்து ஐ எம் ஹேவிங், என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நம்ம வந்து மாத்த போறோம். அப்படி மாத்தும் போது மேனிஃபெஸ்டேஷன் நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா அதுதான் வந்து லாஜிக் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஸோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கண்ண மூடி நம்மளுக்குள்ளார வந்து உள்ளுக்குள்ளார போகணும். ஓகேங்களா? கண்ண மூடி நம்ம அட்டென்ஷனை வந்து உள்ளுக்குள்ளார எடுத்துட்டு போகணும். நீங்க வந்து மைண்ட்ல வந்து ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு ரியலா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு கார் வேணுமா, இல்லைன்னா என்ன சொல்றது, இந்த ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கறத நினைச்சுக்கிறீங்களா? அந்த மாதிரி வந்து நினைச்சுக்கோங்க. அப்படி வேணும்னு நினைக்கும் போது கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு நம்ம பாடியில வந்து இங்க எப்படி ஃபீல் ஆகுது, என்ன மாதிரி சென்சேஷன் வருது, அதனுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப வந்து நோட் பண்ணி வச்சுட்டு முடிச்சிட்டீங்களா? சோ இப்ப ஒரு கேப் எடுத்துட்டு திரும்ப வந்து கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு இப்ப அதே நீங்க இமேஜின் பண்ணுங்க. நீங்க ஆசைப்பட்ட பொருள் உங்க கையிலேயே இருக்குது. இப்ப உங்களுக்கு இருக்கு. நீங்க கார் வேணும்னு நினைச்சது, இப்ப நீங்க கார் உங்களுக்கு கிடைச்சது. காருக்குள்ளாரதான் இருக்கீங்க. காருக்குள்ள இருக்கும்போது அதுதான் உங்களுடைய ரியாலிட்டியாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க கண்ணை மூடிக்கோங்க. இப்ப நீங்க வேணும்னு நினைச்சது இப்ப ஆல்ரெடி யூ ஆர் ஹேவிங் இட். அப்ப உங்களுக்கு இருக்கும்போது உங்க எனர்ஜி எப்படி இருக்குது, உங்க எனர்ஜி வந்து எந்த இடத்துல இருக்குது, எந்த மாதிரி ஃபீல் ஆகுது, அப்படி இந்த மாதிரி கற்பனை பண்ணும் போதே உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ்ங்கிறது வந்து நல்லா தெரியும். ஓகேங்களா? சோ அத வந்து நல்லா நோட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து என்ன சொல்றது, வாண்டிங் அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சில இருந்து நீங்க வந்து நீங்க என்ன சொல்றேன்னா அந்த ஹேவிங் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, என் கையில இருக்கும்போது ஒரு சென்சேஷன் என் பாடியில இருந்தது இல்லைங்களா, அதையே நீங்க ரீகால் பண்ணி அதையே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது இருக்கும்போது நீங்க அப்படிதானே இருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அது இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது எனர்ஜி லெவல்ல பிளே பண்ணும்போது ரியாலிட்டிலையும் உங்களுக்கு வந்து ரைட் திங் அமையும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்ப இப்ப கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறாங்க, பையன் தேடுறாங்க அப்படின்னா இப்படி எல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கறத இந்த மாதிரி இருக்கணும், ஃபியூச்சர்ல இப்படி இருக்கும்போது இப்படி இருப்பேன், அவங்க கூட இருக்கும்போது இப்படி நம்மளுக்கு ஒரு சென்சேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்ஸை நம்ம அப்படி ஃபீல் பண்ணி அதிலேயே நம்ம இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதே மாதிரி அமையும். அது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பட் நீங்க எந்த மேனிஃபெஸ்டேஷன் எதுக்குனாலும் நீங்க வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்க மாஸ்டர்ஸ். அடுத்தது சோ நோட் பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போது இந்த தேர்ட் மெத்தட் பண்ணும்போது நான் இப்படி ஆசைப்படுறேன், ஆனா வெளில பார்த்தா அப்படி தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஜிக்கலா அங்க வந்து நீங்க வந்து திங்க் பண்ணக்கூடாது. அது எப்படி வரும், சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு அந்த கற்பனைக்குள்ளாரெல்லாம் நம்ம வந்து போகக்கூடாது. ஜஸ்ட் நம்ம வந்து வைப்ரேஷன் அளவுல பேட்டர்ன்ல நம்ம வந்து ரைட் பண்ணி வைக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்தது வந்து கேட்ச் இட், டோன்ட் மிஸ் இட் அப்படிங்கிறது. இதுல வந்து நீங்க வந்து இதுவும் அப்படியேதான் என்ன சொல்றது, முக்கியமா இந்த இந்த கடைசி இதுல இந்த கேட்ச் இட் டோன்ட் மிஸ் இட்ல வந்து
நீங்க வந்து ஒரு நல்ல ஃபீலிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குட் நியூஸ் கேட்குறீங்க. ஒரு வாவ்! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேப்பியான ஒரு ஜாய்ஃபுல் மொமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மொமெண்ட்ட நீங்க வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்குள்ளார எப்படி ஃபீல் ஆச்சு? எமோஷனலா எப்படி ஃபீல் ஆச்சு? மொமெண்ட் பை மொமெண்ட் எப்படி இருந்தது? பிரெத் எப்படி இருந்தது? உங்க பாடி சென்சேஷன்லாம் எப்படி இருந்தது? அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். அத வந்து நீங்க வந்து அப்பப்ப நீங்க வந்து அத பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த ஃபீலிங் கோட் வந்து எதனுடைய சம்மந்தப்பட்டது அப்படின்னா, சாக்ரல் சக்ரா. அதாவது சுவாதிஷ்டானத்தோட ரிலேட் ஆயிருக்குது. இதுதான் நம்மளுடைய எமோஷன், ஃபீலிங் லேயர் இருக்குங்க இல்லைங்களா? உடல்ல இத வந்து கண்ட்ரோல் அதோடைய அ மெயின் சக்கராவே இதுதான். இது உங்களுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகும்போது என்ன ஆகும்? உங்களுடைய எனர்ஜி வந்து வாபிள் ஆகாது. உங்க மைண்ட் வந்து இந்த ஸ்டோரி எழுதுறது, உடனே ரியாக்ட் பண்ணி ஒரு கதை எழுதுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து போகாது. இது வந்து நமக்கு வந்து எமோஷனலுக்கும், மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்ப உதவிகரமா இருக்கும். முக்கியமா டிப்ரஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் இருக்கும்போது இது வந்து ம் ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இது பண்ண பண்ண அ சில பேர் வந்து யாரையுமே நம்பவே முடியல அப்படிங்கிற ஒரு இதுல இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நம்மளுடைய டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் அந்த ஏரியா டைஜஸ்டிவ் ட்ராக்ட் இஷ்யூஸ் ஆகட்டும், கிட்னி, பிளாடர் இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இஷ்யூஸ் எல்லாமே வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து பெட்டர் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு வந்து நெறைய யோகா போஸ் வந்து அவங்க குடுத்துருக்காங்க. முக்கியமா இந்த எல்லா யோகா போஸும் பண்ணும்போது நீங்க வந்து அ அந்த பிரெத் இவங்க சொன்ன மாதிரி மேல இருந்து அந்த பிரெத் அந்த சென்ட்ரல் பிரெத்த வந்து நீங்க வந்து இன்டகிரேட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது அந்த யோகா போஸ் வந்து இன்னும் எஃபெக்டிவாவே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா கம்யூனிகேஷனும் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு வந்து அன்பினிஷ்டு பிசினஸ் இருக்குது. அது ம் நம்ம வந்து என்ன சொல்றது? பழசுலயும், பிரசன்ட்லயுமே வந்து நம்ம நெறைய விஷயங்கள் முடிக்கல. இது பண்ணும்போது உங்களுக்கு உள்ளார அடுத்த லெவல்ல நம்மளுக்கு வந்து சில அன்பினிஷ்டு பிசினஸ் இருக்கு. நம்ம சில பெண்டிங் எமோஷன்ஸ் வச்சிருக்கிறோம். இது வந்து இப்ப நம்ம ஃபீலிங்ஸ் பண்றது வந்து நிகழ்காலத்துல இப்ப உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. அதே நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணதோ, இல்ல நம்ம வந்து தெரியாம மறைக்கப்பட்ட விஷயங்களோ வந்து நம்மளுக்கு வந்து உள்ளார சப்கான்ஷியஸ் லெவல்ல வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அத நம்ம எப்படி கிளியர் பண்றது அப்படிங்கிறது தான் அடுத்தது கிளியரிங் கோடு அப்படிங்கிறது. ஸோ அத பார்க்கறதுக்கு நம்ம வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு அதையெல்லாம் வந்து நெறைய பார்க்க வேண்டியதா இருக்கும். ஐ திங்க் நம்ம அத நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மாஸ்டர்ஸ். தேங்க் யூ.